guys, welcome to my another new vlog. அம்மா அது அப்படி சொல்ல கூடாது அம்மா. Hey hello guys, good morning. Welcome to my another new vlog. ஏன் கவனிக்க மாட்டேனா? ஜாலியா படுத்திட்டீரா? கோழில எங்க பிடிச்சி காமிச்சது தான். ஆயா செஞ்சு. டிவிக்கு ஆரம்பிச்சிட்டா. மழையிலே நினைச்சிட்டு எப்படி பால் பீசுற? என்ன பண்ணுறது? நனைஞ்சே போயிட்டு வேறு மேலாம். மௌலிராஜன் எந்திரிங்க, மணி 2. சரி 7. டேய் 7 மணிடா. மழை பெய்யுது தூக்கம் பாரு. 4 மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சு படிடா டே. இங்கே அப்பா கோழி பிடிச்சி சொல்லியண்ணா பிடிச்சிட்டு தான் வரோம், தன்னை முட்டிக்கிட்டு செய்கிறேன். அதான் அப்போ தான் வரோம். ஏயா இதுக்கு எல்லாம் ஆஃப் பண்ணு. ஏயா காரங்காத்தான் இருந்துச்சு. என் தூக்க காலத்தில் எப்படியே பிடிக்க முடியும்? பொடினா கம்முன்றா நீ. தூக்க வரியில் இருக்கிறாங்கெல்லாம் அட இல்லை தூங்குவாங்க. இப்போ பிடிச்சிக்கலாம். பூடி நீ கீழே தலை எல்லாத்தையும் காட்டுக்கிறாங்க. போயிட்டு தெரியலையா? பிடிக்கிறேன். இருட்டா தான் எனக்கு இது பிடிக்கலாம். அரிசி கீழே போடாத, கோயிலாம் வராது. ராம் சார் ராம் காலேஜ் 3 கோழி பிடிச்சாச்சு, போதும் போ. 3 பேரும் கட்டி போட்டு வச்சுக்கிறேன். 3 எங்கே போவான் பார்த்துக்கயா. கௌசி எந்த காலேஜ் போலியா? 3 கோழி அதை கட்டி வச்சுக்கிறேன். அதெல்லாம் அவராது. ஞாயிறாம் பார்த்துக்க. எந்திரியம்மா. Wake up at 4 o'clock. Running 5 minutes. Workout 4 minutes. இல்லை நீ தான் நாங்கள் எழுதி வச்சுக்கிற. மழை வருது மொழி. அது எந்திரி. டேய் நைட் நான் நோட்டு மூலம் நோட்டு நனைஞ்சிருக்குண்டா. நைட்டு நோட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்கண்ணா. நான் தெரியும் எனக்கு அப்பயும் மழை வருன்னு. சரி மழை இருந்தால் எழுத்து மேலே லெட்டர்ஸ் மேலே போட்டால் அழிஞ்சு போயிருந்தா மூடி வச்சேன் நோட்டை. அம்மாக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணுறோம். எங்க பிளே ஸ்கூல் போலையா? ஸ்கூல் போ. யா எங்கயா போற போ. யா எங்கேயும் போலையா? டீ டம்ளர் சும்மா கிடக்குதான் ஊற்றுது. டிவி கொண்டு வாயில ஊத்துறோம். சூடாக தாங்க செய்யுது. மடியை சூட் பண்ணுறேன். தெரியுமா சரி தாத்தா டீ கொடுத்தாச்சா? டீ குடிக்கலையா? யாருக்கு 2 டீ? முன்ன தான் நோட்டம்ல குடிச்சிட்டு இருந்தேன். முன்ன தான் சூடு பண்ணேன். மழை 5 மணிக்கு பெஞ்சு அழிஞ்சோட இருக்கும். சரி சரி. ஓய் என்ன தண்ணியா? எங்க இங்க வரணுமாம்மா? கோணமேரிக்கா? அப்பா வேலை இருந்துச்சு, வேலைக்கு போகுதா? சரி எங்க மறுபடியும் சேர்த்தரா? அக்கா விடுவே படிக்கிட்ட வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா
போட்ல இருந்தே படிக்குதாம்மா? சரி சரி. என்ன வேலை இருக்குதுக்கா? நீ தங்கிகள் கல் வரலன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு சாமானத்தை எங்க ஐநார் கோயில் பூசேரி எடுத்தா இங்க தேவையான இந்த கல் வந்து காலோட போகிறோம். வேலை இல்லைன்னா வரேன், வேலை இல்லைன்னா ஃபோன் பண்ணுறேன். பண்ணு என்ன 1000 வேலை செய்யறது அது கரெக்டாக அவர் ஸ்டெப் எடுத்து செய்ய சொல்லணும். அந்த தாத்தையே வேலை செய்ய சொல்றாரு அப்போச்சு. சும்மா எடுத்து அந்த வேலையை கொடுத்து விட்டோம் போது அந்த நுணுக்கெல்லாம் எப்படின்னு கற்றுக்கிறது இல்லை. மல்லி பயிரெல்லாம் போயிருக்கோம் விட்டுருந்தா நல்லா மழை வந்துட்டு இருந்துச்சு வர வச்சுட்டே நனைஞ்சாதான் இருந்துச்சு. இங்க அப்பயும் தெரியும், அதனால தான் பயிரில் எழுந்திரிச்சு மூடி வச்சுட்டு போடுது. மூடிதான் இருந்துச்சு. சரி நீ ஆமா மூடிதான் வச்சேன், பேக்குள்ள எடுத்து வைக்கல. அப்படி விட்டுருந்தா என்ன லட்டஸ்ல அழிஞ்சிருக்காத மழை பெஞ்சு. இந்த அளவுக்கு படிச்சு தூங்குறீங்களா? படம் ஓடிட்டு கிடக்குறீங்க 9 மணி வரைக்கும். ஆமாடா நான் நான் படுக்கல 12 மணி. செய்யிட்டா தண்ணி எல்லாம் 12 மணி வரைக்கும் நாம காட்டுல 12 மணிக்கு வந்து போய் தண்ணி வார்த்துட்டு இந்திக்க மாட்டேனா. மழை வருது அப்படின்னா லீவ் விட்டுருவாங்க. நீ உனக்கு நினச்ச டைம் விட்டுவாங்க லீவு. ஸ்கூல் டே நான் தூங்குறேன். எப்போ நீ வந்து எழுப்ப மாட்டேன், நீ எழுப்ப மாட்டேங்கிற ஐயா பிடிச்சி எலும்பு கையை மணி 7 ஆக போகுது. போமாம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சாலும் அதே டைம் வேஸ்ட்டு. எலும்புலாம் மேலே தெரியுது. 6 மணிக்கு எழுந்திரிச்சாலும் டைம் வேஸ்ட் ஆகுது. அம்மு எழுப்புறதுக்கு எத்தனை பேர் பாரு. ஆயா ஒரு பிடிச்சிக்கிச்சா? ஆயா சமைச்சிட்டு என்ன யார் கோழியும் இது? இவத்து தானே படுத்துட்டு இருக்கிற, முடுக்க மாட்டேன். கோழியுமே பார்க்கல. அப்பா தான் வந்து மினிஸ்டர். ஞாயிற்றுக்கிழமை சொல்லக்கிறாங்க, இப்பதான் லீவ் வர்றாங்க எனக்கு. அப்பா கரெக்டா விடுது, நானும் கரெக்டா இதில் கொட்டோட கேஸ் யாரா தெரியுமா? அம்மை சித்தப்பா. நாளா போடுறது இல்ல. அம்முடுவா அப்பாவிடம் 4 மணிக்கு நான் படுத்தது 10:30. 4 மணிக்கு நல்லா மழை வந்துடுது, எந்திரிச்சு கீழே ஓடி வந்தோம். எல்லாத்துக்கு மேலே கவுசி தான் ஃபர்ஸ்ட் வந்து ஓடி போயிட்டா. நான் உளுத்தங்காய் மூட்டை தான் எடுத்து வந்து கீழே வச்சுட்டு வண்டி எடுத்து நிறுத்தி வச்சுட்டு அப்புறமா போய் என் பெட்ஷீட் எடுத்துட்டு வந்தேன். நான் இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு கட்டில எல்லாம் துணி எல்லாம் எடுத்து வச்சேன். நம்ம மோளி மட்டும் சும்மா போயிட்டோம். அம்மா நீ தான் சும்மா தூங்கணும். அப்படின்னா எல்லாருமே காலை 4 மணி தான் செஞ்சிருக்காங்க. எம்இபி அம்மு அம்மு நீ லீவ் விட மாட்டாங்க, எந்திரி. உனக்கு இந்த மலைக்கு லீவ் விடுறாங்க. இந்த மலைக்கு தான் போன வருஷம் லீவ் விட்டாங்க. டேய் மோலி ஒரு வருஷம் ஞாபகம் இருக்கா? மழை பெஞ்சு ஒரு வாரம் ஸ்கூல் போலியே. ஐயோ கொரோனா வந்த புதுசு தான். ஒரு வருஷம் லீவே இல்லை. நான் 10th படிக்கும்போது இல்லை, கொரோனா வந்தப்போ தான் டைப்பிங் எக்ஸாம் எனக்கு தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு மழை பெஞ்சப்ப. சும்மா போட்டு பக்கத்துலயே நீ இருந்தே இல்ல, அந்த சைட்லாம் கிடையாது. கிளாஸே தான் டைப்பிங், அங்கேயே தான் ஆர்ட்ஸ் கிளாஸ் டைப்பிங் ரெண்டு ஒன்று. நான் எங்களுக்கு 2-3 மாதம் தள்ளி போச்சு. நான்லாம் ஃபெயில் ஆகி போவேன்னு சொன்னானுங்க. ஆனால் நிறைய டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தேன். அது எதுக்கு? டைப்பிங்லாம் வேண்டா, கவர்மெண்ட் எக்ஸாம் போனேன்.
போகல. ப்ரைவேட்ல ஏதாவது ஐடி ஃபீல்டு சைடு போனால் டைப்பிங்லாம் தேவை. சும்மா சாதாரண துணி கடைக்கு அந்த பில்லு போகிறது போனால் டைப்பிங்லாம் கேட்பாங்கடா. பால்லாம் 7 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுக்கிறீங்களும் சொல்லி தர மாட்டாங்களா? செகண்ட் குரூப் எடுக்கிறீங்களும் சொல்லி தர மாட்டாங்க. கேட்டால் படிக்கிறது டைம் இல்லைம்பாங்க எங்களுக்கு. ஆனா நான் மட்டும் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரி போகணும். கண்ணை நோண்டி இங்கே பாரு, எடுத்துட்டா போதும். கண்ணே போய் ஆயா கண்ணை தொட்ட ஆயா முடிக்குது, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே இங்க கண்ணு பேர் எப்படி செவந்து போய் கிடக்குது. அந்த மறந்து விடுறா செவனுக்குதா ஆயா? அந்த மருந்து எந்த மருந்து நம்ம டாக்டரா படிச்சுக்கிறோம். இல்ல கவிச்சு கேட்ட ஒரு நாள் விட்டா. vlog ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புறேன். vlog ஃபுல்லாக பார்த்துப்பீங்க நம்புறேன். vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கையை தள்ளி வை. Thanks for watching.